ஒரு தடவை கேஸ் ஹியரிங் வரும்போதும் பக்கத்தில் ஒரு மண்டபத்தை வாடகைக்கு எடுக்க வேண்டியது, அத்தனை பேருக்கும் ஒரு 100 கெடா வந்து வெட்ட வேண்டியது, அத்தனை பேருக்கும் பிரியாணி பெருமா வேண்டியது, அந்த மாதிரி அளப்பற ஒரு தடவையும். இவங்க 3 பேர், அரசு தரப்பு வழக்கறிஞர், இந்த அம்மா, அவங்க பையன், அவ்வளோதான். ஒன்றுமே பண்ண முடியாதவங்களா அப்படின்ற சூழலில் அந்த வழக்கை இந்தளவு எடுத்துகிட்டு வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபித்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு பாப்பா மோகன். உண்மையாகவே மாவீரன்னா இந்த இடத்துல வந்து பாப்பா மோகன் தான். அவரால் தான் இங்கே வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கு வந்து ஒரு பெரிய நியாயம் கிடச்சிருக்கு. அவர் தான் மாவீரன். அநியாயமாக ஒரு கொலையை செஞ்சவன் வந்து கண்டிப்பாக மாவீரன் கிடையாது. இங்கே மாவீரன் கொண்டாடப்பட வேண்டியது பாப்பா மோகன் மட்டும்தான். அவர் மாவீரன். இந்த பணபலம், அதிகார பலம், படைபலம் எல்லாத்தையும் வந்து துச்சமாக தூக்கி போட்டுட்டு நான் நின்று இந்த கேஸை நடத்துவேன், என் பையனுக்கு நடந்தது யாருக்குமே நடக்கக்கூடாது அப்படின்னு கடைசி வரைக்கும் நின்னாங்கல்ல, அந்த அம்மா தான். அவங்கள்ட்ட தான் வீரம் இருக்குது. உங்கள்கிட்ட இருக்கிறது பூரா கோழைத்தனம். கடைசியில் தோற்று போனீங்களா? அந்த அம்மாவோட வீரத்துக்கு முன்னாடி உங்களோட ஒட்டுமொத்த அதிகார பலம், பணபலம், படைபலம், சாதி பலம் எல்லாமே வந்து மண்டிகிட்டு இருக்குது. அவங்க தான் வீரம். அவங்க தான் பயங்கர வீரத்தோடு செயல்பட்டது. இதெல்லாம் ஒரு அப்பாவி பையனை இழுத்துட்டு போய் கொலை பண்ணதெல்லாம் வீரம் கிடையாது.